ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதுமே குளித்து முடித்து பூஜை வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் சமைக்கலான்னு வந்தாச்சு. சமைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே, பீர்க்கங்காய் இருந்தது, அதோடய தோலெல்லாம் சீவி எடுத்து வச்சிட்ருக்கேன். சீவிட்டு இப்போ பீர்க்கங்காய் பெரட்டல் மாதிரி பண்ண போகிறேன். தோல் வந்து எல்லாத்தையும் பீல் பண்ணி வச்சிட்ருக்கேன். அந்த தோலை வச்சு நான் சட்னி ஒன்று பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா ஓகே, தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்கோங்க. ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி வித் பீர்க்கங்காய் சட்னியோட சூப்பரான காம்பினேஷன், செம்மையாக இருக்கும். இன்றைக்கி சமைச்சு முடித்ததுமே அஸ்யூஷுவல் எப்பவும் போல் ஃப்ரைடேனா கோயிலுக்கு போவேன். இன்றைக்கி 4th ஃப்ரைடேவா எங்கள் ஊரில் இருக்க பவானி அம்மன் கோயிலில் இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து பொங்கல் வைப்பாங்க. அந்த வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும், பாருங்கள். என்னோடய வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ பீர்க்கங்காய் பெரட்டலுக்கு கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா மசிச்சுட்டு கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காயை போட போகிறேன். பீர்க்கங்காயை சிக்கன் மட்டன் கூட சேர்த்து செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பீர்க்கங்காய் சிக்கன் கூடவும் மட்டன் கூடவும் சேர்த்து சமைக்கும்போது அது பீர்க்கங்காய் ஒரு வெஜிடபிள் உள்ளே இருக்குங்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்கும். இது ஒரு மாதிரி குடல் கறி மாதிரி, கொழுப்பு குழம்பு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பீர்க்கங்காய் பெரட்டல் தான் நான் ரெடி பண்ணுறேன். அப்படியே எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதங்க விட்டு மூடியை போட்டு வேக வச்சுட்டேன். நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு பாருங்கள். இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒயிட் ரைஸு, சாம்பார், சிம்பிளான சாம்பார் கூட இது வச்சு தொட்டுக்க சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இன்னொன்று ரசம் வச்சுட்டு தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பீர்க்கங்காய் பெரட்டல் பண்ணி அதுலேயே என் பையனுக்கு ரைஸ் வச்சு மிக்ஸ் பண்ணி தான் லஞ்ச் பேக் பண்ண போகிறேன். சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் பிடிக்காதவங்க இந்த மாதிரி பெரட்டல் மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கு ரைஸை கலந்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த வெஜிடபிள் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், பீர்க்கங்காய் பெரட்டல் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சைட் டிஷ்க்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு ஃப்ரை இந்த ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வச்சா சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஊற்றி கடுகு, அப்படியே ஸ்ட்ரைட்டாக உருளைக்கிழங்கு தான், வெங்காயம் தக்காளி எதுவுமே கிடையாது. இது சிம்பிள் ஃப்ரை. உளுந்து போட்டதும் அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு போட்டு உப்பு போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸில் வெந்துடும். சீக்கிரமாகவே பாயில் ஆகிடும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்திங்கன்னா. நான் இன்றைக்கி கொஞ்சம் மீடியமாக தான் கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை போட்டு அப்படியே எண்ணெயிலேயே பரட்டி விட்டுட்டுருக்க போகிறேன். இன்றைக்கி பொங்கல் பொங்கல் நிறைய லேடிஸ் வைப்பாங்க. அந்த வீடியோஸ் கண்டிப்பாக வரும், பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப விசேஷமாக இருக்கும். இன்றைக்கி பவானி அம்மன் கோவில், முத்துக்குமாரன் கோவிலில் பவானி அம்மனோட சன்னதி ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி அவங்களுக்கு மறக்காமல் பாருங்கள் என்னோடய சேனலில். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள் உருளைக்கிழங்கு. இப்போ மிளகா பொடி போட்டு ஒரு 2 திருப்பி இறக்கிட்டோன்னா உருளைக்கிழங்கு சிம்பிள் ஃப்ரை ரெடி ஆயிரும். இன்றைக்கான லஞ்ச் எங்கள் வீட்டில் இது மட்டும்தான் செய்ய போகிறேன் நான். ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு நான் வர்றதுக்கே டைம் ஆயிரும். அதனால எங்கள் வீட்டில் இது மட்டும்தான். நாங்கள் மார்னிங்னா ஃபாஸ்டிங்கில் தான் இருப்பேன் நான் எப்போவும் ஃப்ரைடேனா. அவ்வளோதான். பீர்க்கங்காய் பெரட்டலில் ரைஸ் போட்டு பரட்டி எடுத்தாச்சு. பீர்க்கங்காய் ரைஸ், உருளைக்கிழங்கு ஃப்ரை, இன்றைக்கான லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு ஒரு வீடியோவோட மீட் பண்ணுறேன். பாய்.